கிறிஸ்துவ அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அல்லது வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருந்தேன். நீங்கள நான் நினைக்கிறல, நம்மளை சுற்றிலும் எப்பயுமே போராட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த போராட்டத்தின் மத்தியிலும் யோபு பக்தன் எப்படி காத்துட்டு இருந்திருக்காரு பாருங்க. நாளெல்லாம் நான் காத்திருந்தேன், ஏன்னா ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார்னு எழுதி வச்சிருக்காரு, எனக்கு தெரியாது, அதனாலெல்லாம் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன இருந்துச்சுன்னா, ஒரு செய்தியை நான் வாசித்தேன். எப்படின்னு சொன்னா, அமட்சிகா என்னும் தீவு எங்க இருக்குன்னா அலாஸ்காவில இருக்கு, தென்மேற்கில் அமைந்துள்ளது. அதன் நீளம் 68 கிலோமீட்டர், அகலம் 3 முதல் 6 கிலோமீட்டர். இங்க 98% என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாட்கள்ல மேகம் சூழ்ந்து காணப்படும். இந்த பகுதியில பள்ளத்தாக்கு இருக்கு, ஆறுகள் இருக்கு, குளங்கள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, நல்ல மலை பகுதி. ஒரு பக்கம் நல்ல குளிர்ச்சி, ஒரு பக்கம் நல்ல ஒரு வறட்சியான சூழ்நிலை காணப்பட்டுச்சு. அதுல அந்த இடத்துல என்ன சொன்னீங்கன்னா, 1832 67 வரைக்கும் 1867 வரைக்கும் மக்கள் வசித்து வந்தாங்க. அங்க ஒரு இன மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா வசித்து வந்தாங்க, ஒரு பழங்குடியின மக்கள். அவங்க என்ன அதுக்கப்புறம் என்ன செஞ்சுன்னா, அங்க யாரும் வசிக்கல. அந்த நாட்டை தான் யார் வாங்கினா, அமெரிக்கா என்ன செஞ்சுன்னா விலைக்கு வாங்கினாங்க. ஏன் அதை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா, அங்க என்ன செய்யலாம், அணுகுண்டு தயாரித்து அல்லது அங்க வெடிக்க வைத்து பார்க்கணும், அதனுடைய இது சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வாங்கி சோதனையை பயன்படுத்தினாங்க. அங்க அவங்க அதை பயன்படுத்துற 3 குண்டுகள் சோதனையை பயன்படுத்த நிமித்தமாக தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தி, ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க, சுனாமி வரும், எத்தனை சுனாமி வர வந்துச்சுங்களா, அந்த மாதிரி நில அதிர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது எத்தனை இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 7 இதுகளுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நமக்கு விளைவை உண்டாக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதை நிறுத்தி விட்டாங்க. ஆபத்து வருது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்களாம், அதை நிறுத்தி விட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. அதை வாசிக்கும் பொழுது என்ன சொன்னா, 7 புள்ளி அளவுக்கு என்ன செய்யும், பூமி அதிர்வு ஏற்படும். அப்புறம் 35,000 சதுர அடி அளவிற்கு பாறைகள், நிலங்கள் எல்லாமே என்ன செய்யுமா, தகர்த்து போயின அப்படின்னு சொல்லி அது சொல்லப்பட்டிருந்துச்சு. ஏன் இத சொல்றாங்கன்னு சொன்னா, அணு ஆயுத சோதனை நிறுத்தப்பட்ட பிறகு என்ன செஞ்சுங்க, பின்னாடி தீவை என்ன செய்யும், வனவிலங்கு சரணமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்ப அப்படின்னு சொன்னா, இப்ப 2025 மாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. நல்ல மாற்றங்கள் வர வேணும் அப்படின்னு சொன்னா, சில கெட்ட காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது என்ன செய்யணுமா, நம்ம அதை சகித்துட்டு இருக்கணும். எப்படி அந்த 3 குண்டுகள் வெடிச்சு அது இவ்வளவு சேதங்கள்லாம் நடந்த பிறகு அவங்க நிறுத்திட்டாங்க, நிறுத்திட்டு என்னது, அதில் வேற ஏதாவது செய்யணும். அதே போலதான் இங்க யோபு பக்தன் சொல்றாரு, என் வாழ்க்கையில என்னது, இவ்வளவு கஷ்ட காலங்கள்லாம் நடக்குது, எனக்கு மாறுதல் ஏற்படும், எப்போது வரும் என்று காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் எப்ப மாறுதல் வரும் ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கேனே, இதுக்காக காத்து கொண்டிருக்கிறேனே அப்படிலாம் நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, காத்து இருக்கணும். ஏன்னு சொன்னா, எல்லாவற்றுக்கும் அதிபதி அவர், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்றிருக்கிறவர் அவர். அவர் ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு நமக்கு என்னெல்லாம் தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்கிறார். எப்படி ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார்களோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய பிள்ளைகளாக நமக்கு என்ன செய்யறாரு, பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நேர்த்தியாக அழகாக என்ன செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாளெல்லாம் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையோட, அவர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோட, அந்த உறுதியோட எப்படி யோபு பக்தன் காத்து கொண்டிருந்தாரோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பித்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில வருகிற எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் எப்ப நமக்கு மாற்றி தருவார் அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம். நம்ம அப்படி யோபு போல ஆண்டவர்ல பெரிய ஒரு சர்டிபிகேட்டை
வாங்கலை. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பது எப்படி, ரொம்ப சீக்கிரமா எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்ல. ஆனால் இங்கே யோபு பக்தன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டத்தின் மத்தியில குறிக்கப்பட்ட போராட்டம், நமக்கு ஆண்டவர் என்ன அனுமதிச்சிருக்கிறோம் நமக்கு தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, அதன் மத்தியில என்ன செய்யணுமா, ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஒருவேளை அமெரிக்கா அந்த இடத்த வாங்கி என்ன காரியங்களும் செஞ்சாலும் அதுல ஆபத்து வரும்பொழுது என்ன செஞ்சுட்டாங்க, சோதிக்க வந்து அது எப்படியாச்சும் என்ன செய்யணும், மாற்றங்கள் சொல்லி அவங்க எத்தனை வருடம்னு பாருங்க, 71 1971 இருந்து 2025 வரைக்கும் டைம், இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்ல இத்தனை இயர் வரைக்கும் காத்திருந்தா என்ன செய்ய போறோம், இன்னொரு மாற்றத்தை அந்த இடத்துல நம்ம பண்ண முடியும். ஏன்னா அவளுக்குள்ள அந்த அணு ஆராய்ச்சியில அவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு. அது சரி செய்யணும்னா எத்தனை வருடம் ஆயிருக்கு, இத்தனை வருடம் ஆயிருக்கு. அதனால்தான் யோபு பக்தன் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னன்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணுமா, சோதிக்கப்படுகிற காலத்துல குறிக்கப்பட்ட போராட்டத்தினால் எல்லாம், யோபு வாழ்க்கையில எத்தனை எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இல்ல. அப்ப அந்த குறிக்கப்பட்ட நாட்கள் வரைக்கும் நான் அவளிடத்துல எனக்கு என்ன வரும், கண்டிப்பா ஆண்டவர் என்னை இந்த நிலையிலிருந்து என்னை மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவர் மாற்றுவார் நம்பிக்கை. அதனாலதான் சொல்றாரு, நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே பார்க்கும் அவரை, அவர் எனக்கு நன்மை செய்வதை நானே பார்ப்பேன் அப்படின்ட்டு சொல்வாரு. என் உடம்புல இருக்க எல்லாம் அழிஞ்சு போனா கூட நானே பார்ப்பேன். அந்த மாதிரியான விசுவாசம் உங்களுக்கும் எனக்கு வேணும். ஒரு சிதைந்து போன காரியத்தை மாற்றி நல்லதா அமைக்கணும்னு சொன்னா 50 வருடங்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது சாதாரண உலக காரியங்களுக்கு. ஆனா உங்களையும் என்னையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நடக்கிற இந்த போராட்டத்தின் மத்தியில நம்மை விடுவிப்பதற்கு எப்படி யோபு பக்தன் நாள்தோறும் காத்து கொண்டிருந்தாரோ, அதே போல நாம என்ன செய்யணுமா, நாள்தோறும் நம்ம காத்து கொண்டிருக்கணும். அப்படி நம்ம நாள்தோறும் காத்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வல்லவராக இருக்காரு. எப்படி அங்க இப்போ ஒரு பூங்காவுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கையை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கார். எப்படி யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சோ, அவர் அந்த போராட்டத்தின் மத்தியில ஆண்டவர் மேல் விசுவாசமாக நம்பிக்கையாக காத்து கொண்டதுனால இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார். இப்ப நீங்களும் நாளும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறணுமா, ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, எங்கள் போராட்டத்தின் மத்தியிலும் கூட கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, உம்மை வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே நற்காரியங்களை எங்களுக்கு செய்ய காத்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க எல்லாவற்றையும் குறையில்லாம கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே நன்மையான காரியங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம் தகப்பனே. தயவாய் இறங்கி கர்த்தாவே, அவருடைய வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடு இருக்கிறோம். அதுக்கு தடையா இருக்கிற எந்த காரியம் என்னாலும் ஆண்டவரே, நீர் அதை நீக்கி போட்டு, ஒருவேளை மனுஷர்கள் தடை செய்தாலும் கூட அதை நீக்கி போடுங்க கர்த்தாவே. ஒருவேளை சாத்தான் எங்களுக்கு இடையூறுகள் கொடுத்தாலும் அதை நீக்கி போட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. உடைய கரத்துல நாங்கள் அடங்கி இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களை உயர்த்தி, நீரே எங்களை பாதுகாத்து, நீரே எங்களை வாழ வைக்க வேண்டுமா உடைய பாத்திலே கெஞ்சி நிற்கிறோம் சாமி. தொடர்ந்து நாங்களுடைய அன்பிலை நிலைத்திருக்க கருவை செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.